தம்பி இறங்கு, கீழே இறங்குப்பா, கீழே அவே எடுக்கிற முடிவும் உங்களுக்கு சாதகமா தாண்டா இருக்கு அப்படின்ற நிலைமையில இருக்கு இன்னைக்கு சிஎஸ்கே. நேத்து இந்த பஞ்சாப் கிங்ஸ் வெர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸோட மேட்ச் நடந்துச்சு. நல்ல ஒரு ஹை ஸ்கோர் மேட்ச். சண்டிகர்ல நடந்த அந்த மேட்ச்ல டாஸ் வின் பண்ண லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் பவுலிங் சூஸ் பண்றாங்க. இன்னைக்கு இருக்க மாடர்ன் டே கிரிக்கெட்ல அந்த பிட்ச்ல ஒரு 210 ரன் அடிச்சா சேஸ் பண்ணிரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிட்ச். அதை பேஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா எல்எஸ்ஜி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஃபர்ஸ்ட் ஓவர்லயே பிரப்சிம்ரன் சிங் அவுட் ஆயிடுறாப்ல சமியோட பால். எல்லா மேட்ச்லயும் ஓரளவுக்கு அதிரடியா ஆடுற பிரப்சிம்ரன் சிங் அவுட் ஆன உடனே எல்எஸ்ஜி நினைச்சிருப்பாங்க 200 சுருட்டிடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. மேட்ரு என்னன்னா அந்த ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம் தான் மேட்சே ஆரம்பிச்சிருக்கு. பிரியன் சாரியாவும் காணொலியும் சேர்ந்து ஒரு தரமான காணொலியை காட்டிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும். சண்டிகர்ல உட்கார்ந்து அந்த பிபிகேஎஸ் ஆடியன்ஸுக்கு சரியான ட்ரீட். எல்லா பாலும் கத்திக்கிட்டே இருக்க வேண்டியது என்ன தெரிஞ்சு டயர்ட் ஆயிருப்பாங்க. முதல் விக்கெட் விழுந்தது மேட்சோட 3வது பால். 2வது விக்கெட் விழுந்தது 14வது ஓவர்ல. அப்ப என்ன ரன் இருந்திருக்கும் நினைக்கிறேன்? 185 ரன். அப்பதான் காணொலி அவுட் ஆகுறாப்ல. பார்ட்னர்ஷிப் ஆளுக்கு ஒரு 100 அடிப்பாங்கன்னு நினைச்சேன், லைட்டா மிஸ் ஆயிடுச்சு. காணொலி ஒரு 46 பாலுக்கு 87 ரன். அடுத்த ஓவர்ல தான் பிரியன் சாரியா அவுட் ஆகுறாப்ல. சும்மா ஒரு 37 பாலுக்கு 93 ரன். அவங்க 2 பேர் மட்டுமே 180 ரன் வாசி ஸ்கோர் அவங்களே. அதுக்கப்புறம் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் வராப்ல. சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆயிராப்ல. ஆனா அது பெருசா பாதிக்கல டீம். டாய்னிஸ் வந்து அவர் பங்குக்கு 4 குத்து. சசாங் சிங் வந்து அவர் பங்குக்கு 2 குத்து. ஆக மொத்தம் 10 புல்லு அப்படின்ற மாதிரி 20 ஓவர்ல 7 விக்கெட் இழப்புக்கு 254 ரன் அடிக்கிறாங்க. 255 ரன் அடிச்சா வெற்றின்ற இலக்க நோக்கி களமிறங்கின எல்எஸ்ஜி ஆயுஷ் பதோனியும் மிச்சல் மார்ஸும் இறங்கினாங்க. இலக்கு அதிகமா இருந்தாலும் அவசரப்பட்டு அடிக்கிறேன்னு அவுட் ஆயிடக்கூடாதுன்னு ஆடிக்கிட்டு இருந்த பதோனி பவர் பிளேயோட கடைசி ஓவர்ல அவுட் ஆயிடுறாங்க. பவர் பிளேலே ரிசல்ட் ஓரளவுக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ரிசல்ட் அவ்வளவு பெருசு. அதுக்கப்புறம் மிச்சல் மார்ஸும் விக்கெட்டை தக்க வச்சுக்கிட்டே இருந்தாப்ல கொஞ்ச நேரம். ஆனா அவராலையும் ஒரு கட்டத்துக்கு மேல விக்கெட்டை தக்க வைக்க முடியல. மிச்சல் மார்ஸ் கஷ்டப்படுறத பார்த்து சகல் விடுப்பு கொடுத்து அனுப்பி விட்டாப்ல. ஓரளவுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ரிசல்ட் நல்லா உருப்படியாவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. மேட்ச் நல்லா ஒன் சைடா போக ஆரம்பிச்சிருச்சு. கேப்டன் ரிஷப் பந்த் தோத்தாலும் பரவாயில்ல, சண்டை ஓட்டு தோப்போம்னு அவர் ஆடுற ஒத்த கை ஷாட்லாம் ஆடி 6 அடிச்சு கொண்டு வந்துருக்கா. பட் அந்த ஒரு முயற்சிக்கும் முடிவுரை எழுதி விட்டாப்ல ஹர்ஷதீப் சிங். இதுக்கு இடையில கேட்ச் மிஸ் வேற, அதுல ஃபன் மொமெண்ட் வேற யாரும் இல்ல, சசாங் சிங் தான். அப்புறம் வந்து எய்டன் மார்க்ரம் நல்லா ட்ரை பண்ணாப்ல. ஆனா முடிஞ்சிருச்சு மேட்ச் அங்கே. டோட்டலா 20 ஓவர்ல 5 விக்கெட் இழப்புக்கு 200 ரன்கள் மட்டுமே அடிக்கிறாங்க. 54 ரன் வித்தியாசத்துல பிபிகேஎஸ் ஒரு பெரிய வெற்றியை பதிவு பண்றாங்க. கொஞ்ச நாளைக்கு நான் தாண்டா இங்க அப்படின்ற மாதிரி அந்த டேபிள் டாப்ல ரொம்ப கம்ஃபர்டபுளா உட்கார்ந்துருக்காங்க. இப்ப நான் தாண்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். மத்த எல்லாவனுமே எனக்கு கீழே தான்.